Vanakkam, my name is Dr. Sharmata, Senior Consultant Dermatologist from SIMS Hospital, Vadapalani. இப்போ ஒரு ஸ்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிபடுற தழும்பு அந்த தழும்பு வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்னை பாதிக்கலாம். இப்போ ஸ்கின்லேயே கிட்டத்தட்ட 7 லேயர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த 7 லேயர்ஸில் எந்த லேயரில் அதிகமாக பாதிக்குதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம ஸ்கார் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு நார்மல் ஸ்காரில் வந்து மேலோட்டமாக ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஸ்கின்னோட கலர் மாறும், அது பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகலாம், பிக்மெண்ட் லேயர்ஸோட ஆக்டிவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதே ஸ்கார் கொஞ்சம் ஆழமாக ஃபார்ம் ஆகுது, டெர்மஸ் லேயரில் பாதிக்குதுன்னா அந்த தழும்பு ஃபைப்ரோஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். அண்ட் அதனால ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும். அண்ட் அதுக்கும் ஆழமாக ஒரு தழும்பு ஃபார்ம் ஆகுதுன்னா அதனால கான்ட்ராக்சர்ஸ் வரும். கான்ட்ராக்சர்ஸ்னால் அந்த ஸ்கின்னே ரொம்ப டைட் ஆகிட்டு சாதாரண மூவ்மெண்ட்ஸ் ஆர் சப்பிள்னஸ் ஆஃப் த ஸ்கின் இருக்காது. ஸோ இந்த ஸ்காரோட டெப்த்து தகுந்தபடி வி வில் டூ த ட்ரீட்மெண்ட். இப்போ மேலோட்டமாக இருக்கிற ஸ்கார்ஸ் வெறும் ஸ்கின் மார்க்ஸ் மாதிரி இருக்குது, டார்க் ஸ்கின்னாக இருக்குது, ஸ்பாட்ஸாக இருக்குதுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் க்ரீம்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். பட் அது போக ஆழமாக இருக்கிற ஸ்கார்ஸ், டெர்மஸை பாதிக்கிற ஸ்கார்ஸ்க்கு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். இல்லை இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கிற மைக்ரோநீட்லிங் RF ஆர் ஃப்ராக்ஷனேட்டட் கார்பன் டை ஆக்சைடு லேசர்ஸ்னு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவுமே உங்கள் ஸ்காரோட டெப்த்தை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி எனர்ஜி யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கார்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ மைக்ரோநீட்லிங் RF அண்ட் ஃப்ராக்ஷனேட்டட் CO2 லேசர் மூலிமா உங்களோட டீப்பர் ஸ்கார்ஸை அட்ரெஸ் பண்ணலாம்.